கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் கூட கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் கூட சுமந்து ஏந்தி பாதுகாத்து தப்பு வைத்ததை எண்ணி நம்ம நன்றி சொல்வோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசுங்கப்பா. மறைபொருளின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர் தாமே எங்களுக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம அவரை பார்த்து நம்ம கேட்போமா. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் கூட எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையின் வல்லமையானது உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலேயே கடந்து போகட்டும். ஆண்டவரே, வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு அழுது கொண்டோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம் அப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது பிள்ளைகள் இருந்தாலும் தேவ ஆவியானவரை கடந்து சென்று எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே, முதல் அன்பு பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்த போது என் பிள்ளைகள் அநேகருடைய கேள்விகள் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படி சொன்னால், நான் தேவ சமூகத்தில் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், என் கண்ணீர்லாம் அது விருதாவாக போயிருமோ அப்படி சொல்லி ஒரு கேள்வியோடு ஒரு பயத்தோடு இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்குறாங்க. இந்த வார்த்தை கொண்டு அவங்க கூட நீ பேசு என்று கர்த்தர் சொன்னார். அது என்ன வார்த்தை என்று சொல்லி பார்ப்போமா. எரேமியா 31:16 நீ அழாத படிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அழாத படிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம வேத புத்தகத்திலும் கூட பிரசங்கி 3 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அதில் ஒரு காலம் அழ ஒரு காலம் உண்டு. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேத பகுதியில் கூட நம்ம வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தரே சிலரை பாருங்கள், இந்த கண்ணீரின் பாதையில் கடந்து செல்ல அனுமதிக்கலாம். ஆனால் கர்த்தர் அனுமதி சொல்கிற அந்த கண்ணீரின் பாதை அது வெறுமையாக போகாது. அது நிச்சயமாக அது என்ன செய்யும், அது பலன் தரும். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது ஏசாயா 38:3 இருக்கிற அந்த சம்பவம் தான். என்ன அப்படி சொன்னால், அந்த எசேக்கியா ராஜாவும் கூட அவங்க மரண தருவாயில் இருக்கும்போது, வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அவங்க ஜெபிச்சிருக்காங்க. ஆண்டவரே, எனக்கு என் வியாதியிலேருந்து விடுதலை தாங்க, எனக்கு ஒரு சுகம் தாங்க, எனக்கு ஆயுசு நாளை கூட்டி தாங்க அப்படி சொல்லி அவர் விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்லி அனுப்புனார்னா, நீ என்ன செஞ்சிருவேன், இந்த வியாதியிலே மரித்து போவாய், உன் வீட்டு காரியத்தை நீ என்ன செஞ்சிரு, நீ ஒழுங்குபடுத்தி அப்படின்னு சொல்லி அனுப்புனதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் அந்த எசேக்கியா மிகவும் அழுதார் என்று பார்க்குறோம். சுவர்பிரவமாக திரும்பி அவர் மிகவும் பாருங்கள், மிகவும் அழுதார். நம்ம சில நேரத்தில் சில அழுகை பார்க்கும்போது சிலர் வாயை திறந்து அதிகமாக சத்தமாக அழுதுருவாங்க. ஆனால் சிலர் முகத்தை பார்க்கும்போது அழுது போலவே இருக்காது. ஆனால் இருதயம் வேதனையில் கண்களிலிருந்து என்ன செய்யும்,
கண்ணீராக வரும். இங்கே இந்த ராஜா எவ்வளோ வேதனைப்பட்டான், மிகவும் அழுதார் அப்படி சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அழுத உடனே நம்ம ஆண்டவர் வந்து இரக்கமுள்ளவர். பாருங்க, அவர் கண்ணீரை அவர் பார்த்து சும்மா இருக்கிற ஒரு தேவன் இல்லை. இவர் அழுத உடனே ஆண்டவரால் சும்மா இருக்கவே முடியலை. அவர் இரக்கம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். உடனே இந்த ஏசாயாவை என்ன கூப்பிடுறாரு, நான் என்ன வியாதியை குணமாக்குவேன், ஆயுசு நாட்களில் 15 வருஷம் என்னச்சுவேன், நான் கூட்டி கொடுப்பேன், விண்ணப்பத்தெல்லாம் கேட்டேன், கண்ணீரை கண்டேன் அப்படின்னு நீ போய் சொல்லி அப்படி சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட நினைச்சிட்டாராம். அவர் சொல்லிவிட்டார். அருமையான நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கண்ணீரை அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் இல்லை. ஐயோ, நான் எவ்வளோ நாள் நான் கண்ணீர் வடித்தேன், நான் தனிமையாக கண்ணீர் வடித்தேன், ஆலயத்தில் போய் கண்ணீர் வடித்தேன், இரவு கூட நான் தூங்காதபடி எவ்வளவோ கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். இந்த கண்ணீரெல்லாம் அது வீணாக தான் போகுமோ? ஒரு நாள் வீணாக போகாது. நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் கிரியைக்கு தகுந்த பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த எசேக்கியா அழுத போது கர்த்தரால் தாங்கிக் கொள்ள முடியல. அவர் இரக்கம் பார்த்தார், இறங்கினார். பாருங்க, மனம் உருகி நினைச்சதாராம், அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் கூட நீங்களும் ஏதோ ஒரு பலவீனத்தினால, நானும் இன்றைக்கு அதே போல இந்த எசேக்கியா எப்படி மரண தருவாயிலிருந்து புலம்பினாரோ, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான், நானும் இறந்து போய் விடுவேனோ என்று சொல்லி, அருமையான சகோதரனை பயந்து கொண்டிருக்கிறாய். அருமையான சகோதரனே, இப்படிப்பட்ட வியாதி எனக்கு குணமாகவில்லையே, நானும் அப்படிதான் இறந்து போய் விடுவேனோ என்று சொல்லி இரவும் பகலும் அதையே எண்ணி எண்ணி உலர்ந்த எலும்பு போல நீ அழுது கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த எசேக்கியா கூட பேசினது போல இன்றைக்கு கர்த்தர் உன் வியாதியை தொட்டு நான் குணமாக்கினேன் என்று சொல்கிறார். எத்தனை நாள் கண்ணீர் வடித்தாய், இரவிலே கண்ணீர் வடித்தாய் அல்லவா, நீ பகலிலே கண்ணீர் வடித்தாய் அல்லவா, தனியாக கண்ணீர் வடித்தாய் அல்லவா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து மனதுருகி, என் அன்பு மகனே, நீ அழாதே, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். எழும்பு, நான் உனக்கு எல்லா வியாதியும் உன்னை விட்டு விலக்கி விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்பு சகோதரியே, உன்னுடைய குடும்பத்திலையும் கூட அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வதற்காக நான் அருகில் நின்று கொண்டு இருக்கிறேன். இந்த இரவிலே அன்று எசேக்கியாவுக்கு எப்படி இரவில அற்புதம் நடந்ததோ அதே அற்புதம் உனக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆகார் கூட வனாந்திரத்தில் அழுததை நம்ம பார்க்குறோம். அந்த வனாந்திரத்தில் அழுதையும் கூட கர்த்தர் பார்க்குறாரு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த ஆகாருடைய சூழ்நிலை மிகவும் ஒரு கடுமையான ஒரு பொல்லாத சூழ்நிலை. ஆபிரகாமை நம்பி இருந்த அந்த ஆகார் இப்போ ஆபிரகாமும் கைவிட்டாச்சு, எந்த உதவியும் இல்லை. தன் மகனையும் கூட இஸ்மவேலையும் கூட்டிக் கொண்டு ஒரு வனாந்திரத்தில் அங்குங்குமாக அலைந்து கொண்டு, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, இனி எனக்கு வாழ்க்கை இவ்வளோதான், கஷ்டம் அதிகமாகும் போது அந்த ஆகார் எப்படி அழுதாங்க அப்படி சொல்லி பார்த்தா சத்தமிட்டு அழுதாள் என்று பார்க்குறோம். எசேக்கியா மிகவும் அழுதாரு. இந்த ஆகார் வேதனை அதிகமாயிட்டு, கஷ்டம் அதிகமாகும் போது இனி தப்பிக்க வழியே இல்லை, வாழ வழி இல்லை அப்படி சொல்லி அவங்க மிகுந்த சத்தமிட்டு அழுதாள் என்று பார்க்குறோம். பாருங்க, நீங்களும் இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு சத்தமிட்டு அழலாம். என்னுடைய அழுகை யார் கேட்பா, இந்த அழுகைக்கு ஒரு பதில் உண்டா, இந்த அழுகைக்கு ஒரு நியாயம் உண்டா என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். இப்போதே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகளே, அன்று ஆகாரின் சத்தத்தை வனாந்திரத்திலிருந்து கேட்டு ஒரு தூதனை அனுப்பி அங்கே தண்ணி இல்லாத அந்த குறைவை நிறைவாக்கிறேன் அல்லவா. உன் வாழ்க்கையில் நீ என்ன தேவைக்காக, என்ன குறைவுக்காக நான் அழுது கொண்டிருக்கிறாய். அன்று ஆகார் தன் பிள்ளை சாவை நான் பார்க்கக்கூடாதுன்னு அழுது கொண்டிருந்தாள். நீனும் கூட உன் பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிறாயோ. இன்றைக்கு அந்த ஆகாரை எப்படி நான் உதவி செய்தனோ உனக்கு உதவி செய்ய இறங்கி நின்று கொண்டிருக்கிறேன். அந்த ஆகார் கேட்டது தண்ணி தான் கேட்டாங்க. ஆனால் ஆகாருக்கு தண்ணியும் கொடுத்து அந்த குழந்தைய பெரிய சாதியாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அப்படியே பெரிய ஜாதியாக்கினார். அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்கள் கேட்குறது ஒரு சின்ன காரியம்தான். நீ கேட்டதையும் தருவார். கேட்காத அநேக நன்மைகளை உன் பிள்ளைகளுக்காக நீ செய்வேன். நீ ஆச்சரியப்பட்டு உன் இருதயம் அங்கே பூரிப்படையும் வகையில் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? நீ வேலை பார்க்குற இடத்துல உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நீ எங்கிருந்து
அழுது கொண்டு இருந்தாலும் அந்த கண்ணீரெல்லாம் நான் துருத்தில் வைத்து நான் பரலோகத்தில் அதை கணக்கு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அந்த கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு. நிச்சயமாக நான் உனக்கு பலன் இந்த இரவுலே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. அப்போ எங்கே இருந்து அழுதாலும் கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ உங்களையும் கூட கர்த்தர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அவர் பார்க்குற தேவன் மட்டுமல்ல, இங்கே யாக்கோபு என்கிற நம்ம யாக்கோபு, இந்த முற்பிதாக்கள் ஒருவனாகிய யாக்கோபு, அவரும் கூட இங்கே அழுறாரு. எதுக்காக அழுதார் அப்படி சொன்னால், இந்த யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கிற சொந்த தேசத்திலிருந்து தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அங்கே தன் மாமனாகிய லாபான் தேசத்திற்கு போய் 20 வருஷம் அங்கே இருந்து எல்லா வேலையும் செய்து தன்னுடைய மனைவிகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு சொந்த தேசத்துக்கு போ அப்படி சொல்லி. இப்படி வருகிற வழியில் தான் வருகிற வழியில் ஏசாவை குறித்து இந்த யாக்கோவுக்கு மிகுந்த ஒரு பயம் உண்டாயிட்டு. இந்த ஏசாவுக்கு பயந்து தான் போனோம். இப்போ நம்ம வரும்போது நம்மளை கொண்டு போடுவானே அப்படி சொல்லி தன் சகோதரனுக்கு பயந்து அவர் பயப்படதான் நம்ம பார்க்குறோம் பாருங்க. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கூட அந்த யாப்போக்கு ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் விட்டுட்டு இந்த யாக்கோபு தனித்து இருந்தவராக அவர் நினைச்சாரா? அவர் ஜெபிக்கிறாரு. எதுக்காக? இந்த ஏசாவுக்கு பயந்து அவர் நினைச்சாரு. அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க. அங்கே ஓசியா 12ஆம் அதிகாரம் 4 பார்க்கும்போது தேவதூதனோடு போராடினார், தேவதூதனோடு போராடி மேற்கொண்டார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி அழுதாராம்? இரவு முழுவதும் இந்த தேவதூதன் கூட கர்த்தரை பார்த்து அழுதார். கெஞ்சி அழுதினார், அழுது கெஞ்சினார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ கெஞ்சி அழுதார். பக்கத்தில் இருக்கிறார். இப்போ அழுத உடனே ஆண்டவர் பக்கத்தில் தான் இருக்கிறார். எப்படி தெரியும்? அவர் தொடையை அணிச்சாரா? தொட்டார். பக்கத்தில் இருந்தால் தான் தொடையை அணிச்ச முடியும், தொட முடியும். அப்படி தானே தொடையை தொட்டார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் கெஞ்சி அழும்போது ஆண்டவர் பக்கத்தில் இருந்தார். ஆதியாகமம் 32:24 வாசிக்கும் போது பாருங்க, பொழுது விடிய மட்டும் கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. நான் போகட்டும் விடு அப்படி சொல்லி, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் கூட என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படி சொன்னார். அருமையானவர்களே, நீங்கள் அழுது கொண்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்க்கிறவர் மட்டுமல்ல, கூடவே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாக்கோபு கூட இருந்து அவனுடைய யாருக்கு பயந்து அழுதாரோ அதே சகோதரன் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 33:4 அதே சகோதரன் கழுத்தை கட்டி முத்தம் செய்ததாக பார்க்குறோம். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டார். அப்போ ஆண்டவரோடு எந்த காரியத்துக்கு பயந்து நீங்கள் இன்னைக்கு கெஞ்சி ஜெபிக்கின்றீர்களோ கர்த்தர் அந்த வார்த்தை கேட்டு இனி அந்த காரியம், அந்த பயம் உங்களை தொடாதபடிக்கு, நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எப்படி அந்த யாக்கோபு பயந்தாரோ அதே போல் இன்னைக்கு அநேக பேர் நினச்சிதாங்க பயப்படுறாங்க. எனக்கு பயம். அதான் ஆண்டு சொல்கிறார், இனி உனக்கு நீ பயப்படும் போது கர்த்தரை மட்டும் நான் பயப்படும் நாளிலே கர்த்தரையே நம்புவேன் என்று பக்தர் பாடினார். அப்போ நான் பயப்படும் போது கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நீங்கள் அழுது கண்ணீர் வடிக்கும் போது பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், உங்க கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து கண்ணீரை நினச்சுவேன் துடைப்பேன், உங்கள் கண்ணீரை உங்கள் பக்கத்திலிருந்து துடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தொட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும்போது பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15 இங்கே ஒரு கண்ணீரை நம்ம பார்க்குறோம். இங்கே மகதலேனா மரியாள் இயேசுவின் கல்லறையில் போய் அந்த இயேசுவை காணவில்லை,
கல்லறையில் வைத்திருந்த இயேசுவை காணலை அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே அந்த அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அழுது கொண்டு இருக்கும்போது அங்கே ஆண்டவரே வந்து அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அழுகிறாய், நீ ஏன் அழுகிற ஸ்திரீயே, நீ ஏன் அழுகிறாய் அப்படி சொல்லி விசாரிக்காரு பாருங்க. விசாரிக்கிறாரு. அப்போ ஏமா நீ அழுதா, எதுக்கு அழுதா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஆண்டவரே காணலை ஒரு அப்படி சொல்லி அவங்கள ஒரு தோட்டக்காரர் போல் அந்த ஆண்டவரை எண்ணி அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் அந்த கண்ணீரை பார்த்து தண்ணி அந்த அம்மாவுக்கு, அந்த மகதலேனா மரியாளுக்கு, நான் உயிரோடு தான் இருக்கேன், நான் சாகலை, நான் அந்த கல்லறைக்குள்ளே இல்லை, நான் கல்லறையிலேருந்து உயிரோடு எழும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், விசாரிக்காங்க. அழும்போது ஆண்டவர் பார்த்து ஏன் அழுதா. இன்றைக்கும் அதே போல தான் நீங்கள் அழுது கொண்டு இருக்கும்போது உங்கள் கூட இருக்கவங்க சொந்தக்காரங்க கணவன் கூட கேட்காம இருக்கலாம், ஏன் நீ அழுறான்னு சொல்லி. பெற்ற தாய் தகப்பன் கூட பிள்ளைகளை பார்த்து ஏன் நீ அழுறா அப்படி சொல்லி கேட்காம இருக்கலாம். உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் அழும்போது உங்களை கண்டுக்கிடாமல் போகலாம். ஆனால் உங்களை உண்டாக்கின கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிற அப்படினால நீங்கள் அழும்போது அவருக்கு தாங்கவே முடியாது. என் அன்பு மகனே நீ ஏன் அழுகிறாய், நீ அன்பு மகளே நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி உங்களை விசாரித்து உங்களுக்கு என்ன செய்வாராம், அதற்கேற்ற எதுக்கு நீங்கள் கண்ணீர் வடிக்கீங்களோ அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறாரு. அடுத்தால நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது உங்கள் பக்கத்தில் அவர் நினைச்சாரா, அவர் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏசாயா 25:8 பார்க்கும்போது பாருங்கள், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா முகங்களிலும் இருந்து நான் கண்ணீரை நினைச்சுவேன், துடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பொல்லாத மனிதர்களுக்கு நாமே பாருங்கள், யாராவது நம்மகிட்ட சும்மா ஒரு காரியத்தை பேசினா நம்ம அதை பெருசாக நினைக்க மாட்டோம். அழுதுட்டு இருக்கும்போது கண்ணீர் வடிக்கும்போது எல்லாருக்குமே மனம் நினைச்சிடும், அப்படியே நம்ம உருகி போயிடுவோம், அப்படி தானே? அப்போ நம்ம இப்போ நம்மகிட்ட ஜெபிக்க வரவங்க கூட சாதாரணமாக சும்மா அவங்க எனக்கு ஜெபிங்க அப்படி சொன்னால் நம்ம அதுக்கு தான் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அழுதுட்டு வந்தவங்களுக்கு நம்ம நிச்சயமாக நமக்குள்ள பாரம் வந்துடும், அப்படி தானே? கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி கூட ஒரு மிகுந்த ஒரு பலவீனத்தினால அவங்களால தாங்கவே முடியலை. அவங்க என்னை பார்த்து ஜெபிக்க வந்தபோது அவங்களுக்கு இருக்கவும் முடியல. அவங்க ரொம்ப அப்படியே இந்த ஒரு தீயில போட்ட ஒரு புழு எப்படி துடிக்குமோ அப்படி அவங்க சரீரத்தில் ஒரு வேதனையின் மூலமாக அவங்க எண்ணிச்சுதாங்க. ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு இருந்து கொண்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு உள்ளம் உருகிட்டு பாருங்க. நான் ஜெபித்து அனுப்பினேன். நான் அனுப்பின பிறகு ஒரு நிமிஷம் கூட அந்த அம்மாவை என்னால் மறக்க முடியலை. நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஞாபகப்படுத்தும் போது நான் ஜெபிப்பது உண்டு. ஆனால் அந்த காரியம் அவங்க பட்ட வேதனையில் 2 நாட்களாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரை எங்களுக்கு எப்படியாலும் ஒரு விடுதலை கொடுக்கணும். அவங்க மருத்துவரை பார்க்கும்போது இந்த கட்டி திடீர்னு வந்த கட்டி தான், அந்த கட்டி அந்த அம்மாவை அவ்வளோ வேதனைப்படுத்தியது. ஆண்டவரை மிகவும் நம்புகிற ஒரு சகோதரி தான். ஆனால் மருத்துவர் சொல்லிட்டாங்க, இதை நினச்சோன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி சொல்லி. ஆனால் நாங்கள் ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே எந்த மருத்துவர் இதை நினைச்சக்கூடாது, இதை ஆப்ரேஷன் பண்ண விடக்கூடாது, இது தானாகவே உடைந்து இந்த வேதனை போகணும் அப்படி சொல்லி நாங்கள் பாரத்தோடு நான் ஜெபித்தேன் பாருங்க. அவங்க எப்படி அழுதுட்டு என்கிட்ட வந்தாங்களோ அதே போல் சிரித்த முகமாக என்கிட்ட சொல்ல வரணும் அப்படி சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அதே போல் பாருங்கள் 2 நாளைக்குள்ள அவ்வளோ வேதனைப்பட்டவங்க சிரித்த முகத்தோடு நான் அம்மாவுக்கு நன்றி சொல்ல போகணும்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தோடு வந்தாங்க. ஹல்லேலூயா. ஏன் அவங்க கண்ணீர் வடிச்சதுனால நமக்கு சும்மா இருக்க முடியல. ஆண்டவரே அந்த சகோதரியை தொடுங்க, ஆண்டவரே அந்த சகோதரின் வேதனை நீங்கட்டும்னு சொல்லி நம்ம அப்படியே ஆண்டவரை விடாப்பிடியாக பிடிச்சதுனால உடனே அற்புதம் நடந்து பாருங்க. அவங்க கண்ணீரை பார்த்தா எனக்கும் கண்ணீர் தான் வந்தது. நான் இரவுலாம் நினச்சி கண்ணீர் வடித்தேன். அப்போ கண்ணீரின் ஜெபத்துக்கு உடனே ஒரு விடுதலை இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல் நாமே அப்படி இறங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அன்புள்ள தகப்பன் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்கள். அவர் அன்புக்கு நீளம் அகலம் ஆழமே கிடையாது. அதனால் எல்லா முகங்களிலும் உள்ள நான் கண்ணீரை நான் நினைச்சுவேன், நான் துடைப்பேன். அவங்க அந்த ஜனத்தை அவங்க கண்ணீர் வடிக்கிறதுனால அவங்க இருக்கிற தெருவில், அவங்க இருக்கிற குடும்பத்தில், கிராமத்தில், சபையில் அவங்கள பார்த்தா நிந்தனையாக பார்ப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உன் நிந்தனையெல்லாம் நான் மாற்றி போடுவேன். யார் முகம் எதுக்கு நீங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் உங்கள் எல்லார் முகத்தில் இருக்கிற கண்ணீரை நான் நினைச்சுவேன், துடைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு
அறுவடை பண்ணுவான் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போது கண்ணீரோடு நீங்கள் கண்ணீர் சிந்துகிற இந்த காரியத்தை கர்த்தர் கிரியையாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் உன் கிரியைக்கு தகுந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அப்போது நீங்கள் இது வரைக்கும் தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீர் அது என்ன செய்யலை, வீணாய் போகலை. நீங்கள் கண்ணீர் வடிக்கிறது இடம் மிக முக்கியம். எந்த தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தை ஒரு பெண் கண்ணீர் வடித்து நினைத்ததை பார்க்குறோம். அருமையானவர்களை, தேவ சமூகத்தில் அவர் பாதத்தை நீங்கள் கண்ணீர் விட்டு வடிக்கிற அந்த கண்ணீர் ஒரு நாள் வீணாய் போகாது. உன் கிரியைக்கு தகுந்த பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறாரு. உன் அழுகை ஒரு நாள் என்ன செய்யாது, அது வீணாய் போகவே போகாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா வியாதிக்காக மிகவும் அழுதார். கர்த்தர் அந்த கண்ணீரை பார்த்தாரு. அதே போல் பாருங்க, அங்கே யாக்கோபு இரவு முழுவதுமாக அவர் என்ன செய்றாராம், கெஞ்சி அழுதாரு. கர்த்தர் பக்கத்திலே இருந்தார். அந்த ஆகார் கூட தன்னுடைய பிள்ளைக்காக வனாந்திரத்தில் அங்கே மிகவும் அங்கே அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் கூடவே நினைச்சாராம், சத்தம் விட்டு அழுதார்னு பார்க்குறோம். ஆகார கர்த்தர் கூட இருந்து பக்கத்திலே இருந்தார். அப்போ கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு, அவர் பக்கத்திலே இருக்கிறாரு, உங்களை விசாரிக்கிறாரு. உங்கள் எல்லாருடைய கண்களையும் கண்ணீரை துடைத்து உங்கள் கிரியைக்கு தகுந்த பலனை நான் தருவேன், உங்கள் கண்ணீர் வீணாவே ஆகலை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்தி கொண்டீர் ஐயா. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்தி கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்களை மூடி ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே எங்களோடு பேசினதற்காக நன்றி என்று சொல்லுவோமா. உங்கள் மேலே எத்தனை அன்புள்ள தகப்பன், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே என்று சொல்லி எவ்வளவு அன்போடு கூட உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன். என் அழுகையை யாருமே கவனிக்கலை, அழாதே என்று சொல்லி ஒரு கூட சொல்லலையே என்று சொல்லி எத்தனை முறை நீங்கள் நினைத்து அந்த அழுகையை விட இன்னும் அதிகமாக நீங்கள் வேதனைப்பட்டது உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். நீ அழாத படிக்க இரு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கண்ணீர் விடக்கூடாது, இனி நீ அழக்கூடாது, மற்றவர்கள் நீ அழுகிறத பார்க்க கூடாது. நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா, இது வரைக்கும் நீ வடித்த கண்ணீர் அது வீணாய் போகவே இல்லை. அந்த கண்ணீரெல்லாம் நான் கணக்கில் தான் வைத்திருக்கிறேன். அதற்கேற்ற ஒரு கிரியையாக நான் உனக்கு என்ன செய்வேன், நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளைகளுக்காக நீ வடித்த கண்ணீர் வீணாய் போகவே இல்லை. உன் கணவன் மனம் திரும்புவதற்காக வடித்த கண்ணீர் வீணாக போகலை. உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படிக்கு, உன் பிள்ளைகளுக்கு அழகான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காக, உன் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு நன்மையான காரியம் நடப்பதற்காக நீ கண்ணீர் வடித்தாய். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி எத்தனை முறை நீ கண்ணீர் வடித்தாய். என் கண்ணீரும் ஆண்டவர் கேட்கல, அதுதான் எனக்கு குழந்தை தரல, நான் கண்ணீர் வடித்தனே என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். மகளே, கர்த்தர் உன் கற்பத்தை இந்த இரவில் இப்போதே அவர் தொட்டு விட்டார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஆகாரை எப்படி நினைத்து பிள்ளைகளுக்கு இறங்கினது போல நான் உனக்கு பிள்ளையை தந்து உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கடன் பிரச்சனை மூலமாக என் கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியல, வட்டிக்கு மேலே வட்டி போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அருமையான மகளே, நீ இரவும் பகலும் தேவ சமூகத்தில் கூட நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ கண்ணீர் வடிக்கிறாய். என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி. ஆமேன். அவர் உன்னை ஐஸ்வர்யன் ஆக்குவதற்காகவே நான் தரித்திரர் ஆனேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே என்று சொல்லுகிறாய். உன் தேவைகளை நிச்சயமாக நான் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவ கரம் உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய கரம் இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும், உங்கள் தகுதிக்கு மிஞ்சி நீங்கள் அநேக கடனுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு அதில் இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன், உன்னை விடுதலை பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அநேக பில்லிசூனிய ஆவியினால உன் குடும்பத்துக்குள்ள வறுமை தரித்திரம் தான். எங்கே போனாலும் ஒரு விடுதலை இல்லை, எங்கே போனாலும் ஒரு வெற்றி இல்லை. தலைகுனிந்த நிலையில் எங்கே போனாலும் கூட அநேகர் பேசுகிற வார்த்தை தலைகுனிந்த நிலையில் ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி ஒரு இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லா இருளை இப்போதே உன்னை விட்டு வெளியேற்றி விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். குடும்பத்தில் அழைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இப்போதே இயேசுவின் நாமத்தில் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. திடீரென்று எனக்கு பக்கவாதம் போல வந்து விட்டதே ஆண்டவரே. நன்றாக நான் உழைத்தேனே, இப்பொழுது என் கை கால்கள் செயல்படவில்லையே என்று சொல்லி நீ கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இப்பொழுது உன் பக்கவாதம் நீங்கி நீ எழும்பி நட என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன் கையை பிடித்து நீ எழும்பி நில் என்று சொல்லி, மகனே எழும்பி நில் என்று சொல்கிறார். அப்படியே கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு விசை ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எந்தெந்த நிலையில் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு மூலம் முடுக்கில் இருந்து அழுது கொண்டு இருந்தாலும் அந்த கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா முகங்களிலும் இருந்து நான் கண்ணீரை துடைத்து விட்டேன் என்று சொல்கிறேன். உங்களுடைய அன்புக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ராஜா. ஹல்லேலூயா. ரக்கல தூரா சால ரமண்டோரிக்கவா. உன் மன வேதனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதே நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியத்தை நான் உனக்கு செய்து உன்னை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எங்கே போனாலும் கூட என் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி இல்லை, எப்பவும் எனக்கு ஒரு தீமையான செய்தி தான் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு கேட்கிறாய் மகனே. இனி உன் வாழ்க்கையில் நல்ல செய்தியை கேட்கிற நாள் இது, நல்ல செய்தி கேட்கிற நாளாக நான் உனக்கு நியமித்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாத, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன். ஆண்டவர், என் கூட நீங்கள் இருக்கீங்களாப்பா, என் கூட நீங்கள் இருக்கீங்களான்னு ஒரு கேள்விக்குறியோடு கேட்குற மகனே, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன். அன்பு சகோதரியே, உன் குடும்பத்துக்காக நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஐயோ, வீட்டை கட்டிவிட்டேன், கட்ட முடியலை, பண குறைச்சல், பணக்கு தேவை, எனக்கு வீடு கட்ட முடியலே என்று திணறி கொண்டிருக்கிறாய். நான் வாடகை வீட்டில் தானே இருந்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு கூட்டம். கர்த்தர் சொல்கிறாரு, பூமி அது நிறைவும் கர்த்தருடையது, உனக்கு ஒரு வீட்டை கட்ட ஒரு இடத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கட்ட ஆரம்பித்த வீடு கட்ட முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வேன். அன்றைக்கு ஆகாருக்கு ஒரு துருத்தி தண்ணிக்கு ஒரு பெரிய நீரூற்றை காட்டின கர்த்தர், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நீரூற்றை வரவிட்டு உன் வீட்டை நீ கட்டி முடிப்பாய். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் மூலமாக நீ வேதனைப்படுகிறாய். இன்றைக்கு உன் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா குடும்பத்தையும் சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வாலிய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க, வயோதிபர்களை தாங்குங்க, ஏந்துங்க, சுமந்துடுங்கப்பா. தொடர்ந்து எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். சிலுவை அடையாளத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.